ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில நல்லா இருந்தாலும் சரிங்க, நல்லா இல்லனாலும் பரவால்ல. ஆனா, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல மகர ராசி உறுதியா இருக்கக்கூடியவங்க. சொல்லப்போனா இவங்கள மாரி ஒரு தைரியசாலி நீங்க எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. படபடன்னு பேசுவாங்க. எங்க ஒரு தப்பு நடந்தாலும் சரி, அதுல பாரபட்சமே இல்லாம அத வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதே மாரி இவங்க மேல ஒரு தப்பு இருந்தாலயும் மன்னிப்பு கேட்கறதுக்கு சாஷ்டாங்கமா கால்ல கூட விழுந்துருவாங்க. அந்த மாரி எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு பலமுறை யோசிப்பாங்க. இதுதான் மகரம். ஏன்னா, எந்த ஒரு தப்புமே இவங்க ஈஸியா மத்தவங்களுடைய தப்ப கண்டுபிடிக்கிறதுனாலயும், நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த இடத்துலயுமே ஒரு தப்பு தண்டா வந்துரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. சொன்ன சொல்ல தவறாம நிப்பாங்க. அதே மாரி தவறு செஞ்சவங்கள ஒருபோதும் தயவு தாட்சிண பார்க்காம அவங்கள தண்டிக்கக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா, இவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, "ஐயாப்பா கொஞ்சம் விட்டு குடுத்துருக்கலாமே" அப்படின்னு கேட்டா, இந்த தப்ப நான் விட்டேன்னா, இது பெரிய தப்புக்கு வழிவகுக்குங்கிறத சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் யாருங்க? நீதிமான் இல்லையா? நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. கண்டிப்பா அதுக்கான தண்டனை குடுப்பார் இல்லையா? அதுதான் இவங்க. என்னோட வாழ்க்கையில இத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான், இவங்கள யாருக்குமே புடிக்காது. அத பத்தி இவங்க ஒரு நாளும் கேர் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு என்ன உனக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் பின்னாடி பாத்தீங்கன்னாக்க, நான் செஞ்சது ரைட் தான்றத நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க யாருக்குமே தொண போக மாட்டாங்க. நல்லது செஞ்சாலும் சரி, நல்லது செய்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. கெட்டது செய்றாங்களா, நீ செய்யற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. பல நாள் உறவு ஒன்று சேர போகுதுங்க. மகர ராசிக்காரங்களே ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் படிப்படியா நடந்தே தீரும். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அவரை நீங்க வலுவா வச்சுக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறது சிறப்பா இருக்கும். ஆனா இவர் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதே பெரிய விஷயம் தான். மத்தவங்க எல்லாம் உங்களை ஈஸியா வீழ்த்தலாம் நினைச்சா கூட உங்களை பார்த்தா மத்தவங்க பயப்படதான் செய்வாங்க. அட இவங்க வேறப்பா, இவங்களை ஏன்பா கூட்டிட்டு வந்தங்கன்ற மாதிரிதான். அதுவும் மகர ராசிக்காரெல்லாம் ஒரு வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டுல ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது. ஒரு கூட பிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா கூட ஈஸியா அந்த தப்பை கண்டுபிடிச்சு அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறது இவங்கள தான் இருப்பாங்க. ரொம்ப பாசக்காரங்க. தப்பு தண்டா நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாங்களை தவிர்த்து அந்த தப்புல இருந்து இவங்களை மீட்டெடுக்கிறதே அவங்கள தான் இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மகர ராசிக்காரர்கள் உங்க வீட்டுல இருந்தா உங்க குடும்பத்தோட உயர்வுக்கு இவங்க தான் ஏணியாவே இருப்பாங்க. குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பெயருக்கும் புகழுக்கும் இவங்க ஒரு அரண் மாதிரி இருந்து காத்தருள்வாங்க. சரிங்களா? இது எல்லாம் ஓகேமா? என்னுடைய வாழ்க்கை நிலை மாறும்னு சொன்னேன். ஏதாவது குரு பயிற்சி நடக்குதா? அது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. 2 கிரகங்கள் தன்னோட சொந்த ராசியில நுழைவதனால 2 யோகம் உருவாயிருக்கு. இந்த 2 யோகங்கள்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை மறைய செய்ய போகுது. அதுவும் இந்த இரட்டை யோகம்ங்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. திரும்பவும் 100 வருடங்கள் கழித்து இப்பதான் நடக்க போகுது. ஒரு யோகம் இருந்தாலே சிறப்பு. இதுல 2 யோகம் சேர்ந்து வர்றது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். இதனால இந்த 2 யோகம்னு சொல்றியம்மா, அது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்ல. பத்ர யோகம், மாளவிய ராஜயோகம். இதனால மகர ராசிகளுடைய வாழ்க்கையில பணமழை கொட்ட போகுது. குறிப்பா ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். இதனால ராஜயோகங்கள் உருவாகும். இது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த 2 யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? அந்த 2 கிரகங்கள் இடம் மாறுறாங்கல்லம்மா, அது எப்போ? வரக்கூடிய ஜூன் மாதம் இந்த 2 ராஜயோகங்களும் ஒன்றா உருவாக போகுது. அதாவது அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னோட சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகமும், அதே சமயம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகமும் ஒரே நேரத்துல உருவாகுது. இதனால உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை நிலை கிடைக்க போகுது. குறிப்பா தொழில் செய்யறவங்க, வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் மேம்படும். நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையுமே குவிக்க போறீங்க. பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு.
இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஒரு வேலையை செய்யணும் செய்யணும் செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க எங்கேயோ ஒன்று அழைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை கூட வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இந்த ஒரே வேலை உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கு, ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ, பதவி உயர்வு கிடைக்கும். வாய்ப்புலாம் கிடையாது, கட்டாயம் பதவி உயர்வு கிடைச்சே ஆகும். அதே மாதிரி வேலையிலுமே நீங்க கிடப்பில் போட்டிருந்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. குடும்பத்தார்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாகுது. வணிகர்களுக்கும் சரி, தொழில் செய்யறவங்களுக்கும் சரி, பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க. ஆரோக்கியம் மேம்படுது. வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். சொல்லப்போனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், படிக்க போகணும், தொழில் பண்ண போகணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். அதே மாதிரி தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரிங்க எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும். வேலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். நீண்ட கால கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இப்ப கிடைக்கும். வீட்லயுமே அடுத்தடுத்த நிறைய சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க. நீங்களும் மற்றவருடைய சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஆசை வச்சிருந்தீங்களா, நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. ஒட்டு மொத்தமா இந்த இரண்டு யோகமும் உங்களுக்கு வாழ்க்கையை அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க வைக்க போகுது. பணக்காரர் யோகத்தை அருள போகுது. ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவங்க இப்ப முயற்சி பண்ணுங்க, அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். அதே புதுசா வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உண்டு. ஒவ்வொரு வேலையுமே நல்லபடியா செஞ்சு அதுல வெற்றியும் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்களுடனான அந்த உறவுங்கிறது மேம்பட போகுது. இத்தனை நாளா நம்மளை ஒதுக்கி வச்சவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, அவமானப்படுத்துறவங்க, இதெல்லாம் ஒரு குடும்பம், இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சவங்களாம் கூட உங்களை பார்த்து வியப்படக்கூடிய அளவுக்கு குடும்பத்துடைய பொருளாதார நிலை உயர்வாக போகுது. உங்க வீட்டுல விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சிறப்பை பார்த்து அவங்களே வியப்பாடிவாங்க. சரி, இவங்கள போய் இப்படி பேசிட்டோமே, இப்ப என்ன மூஞ்சி வச்சுட்டு இவங்ககிட்ட பேசுறது அப்படி மற்றவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. அதே மாதிரி தாயுடனான உறவுமே சிறப்பா இருக்க போகுது, வலுவா இருக்க போகுது. வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானத்துல உயர்வு மட்டுமே இருக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயர போகுது. ஏற்கனவே செய்த முதலீடுல கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்களா, நல்ல செய்தி பெறக்கூடும். அரசாங்க உத்தியோகம் நிச்சயம். அது ஒரு பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி, தொழில் செய்றவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி. வேலையே இல்லமா வேலை தேடிட்டு இருக்குன்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்தோட வேலை அமையும். சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கூடுவதனால உங்களுக்கு பட்டம் பதவிகள் அப்படிங்கிறது தன்னால தேடி வரப்போகுது. நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்வீங்க. வீட்டுல கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷத்துல வச்சுக்க போறீங்க. இது ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, செல்வம் செல்வாக்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க. இது போலவே மகர ராசி உங்களுடைய பணத்தை வெளியில எங்கேயாவது கொடுத்து மாட்டிக்கிச்சு, தொழில் ரீதியாவோ இல்லை நட்பு ரீதியாவோ இல்லை சொந்தக்காரங்கிட்டயோ எங்கேயோ ஒரு வகையில பணத்தை கொடுத்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிக்கிய பணம் கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி சில புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்கும். நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குறிப்பா பணப்புழக்கம், பொருளாதாரம், காதல், உறவுகள், மகிழ்ச்சி, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய, அதாவது அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒருத்தவங்களுடைய ராசியில உச்சத்துல இருந்தாலுமே அதிர்ஷ்டம். ஆனா இவரால ஒரு யோகம் உருவாகுதுனாக்க உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைக்க போகுது. குறிப்பா அந்த சுக்கிரன் அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகங்க. உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம். இந்த மாளவி யோகமும் இந்த பத்ர யோகமும் அப்படிங்கிறது இரண்டும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவுங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். இத்தனை நாளா சண்டை சச்சரவு, செலவு, கடன் தொல்லை, இப்படி தவிச்சிட்டு இருந்த நீங்க மகிழ்ச்சிகரமா இருக்க போறீங்க. செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருக்க போகுது. குறிப்பா அந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. ஒரு சுற்றுலா போகணுமா, மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கணும், உயர்கல்வி அமைச்சு கொடுக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், இல்லை தொழில் அமைச்சு கொடுக்கணும், என்ன நினைச்சாலும் சரி உடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ கைகூடி வரும். வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, இந்த மாதிரி முதலீடுகள்ல பணத்தை செலவு செய்ய போறீங்க.
முன்னாடிலாம் சேமிப்பு கரிதேன்னு கவலைப்பட்ட நீங்க இப்ப மகிழ்ச்சியா நல்ல காரியங்களை செய்யறதுக்கு செலவு செய்வீங்க. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்ப மிளிர போகுது. மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுது. காதல் உறவுல, கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு இருந்த மாறுபட்ட கருத்து, வீண் விவாதம் எல்லாமே மறைய போகுது. இதுதான் அதான இல்லைங்க, உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. பெரிய அதிர்ஷ்டம்ங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது. இந்த கணவன் மணி உறவு, காதல் உறவுலாம் அந்யுன்யம் அதிகமாக போகுது. அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. லாட்ரியில ஜாக்பட் அடிக்கும். வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய சரியான காலம். ஆபரணங்களை வாங்குவீங்க. நீங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும். சுக்கிரனோட அனைத்து சிறப்புகளையுமே நீங்க இப்ப அனுபவிக்க போறீங்க. அது காதல் உறவுல இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப திருமணம் கைகூடும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து போகிற மாதிரி இல்லைங்க, இருந்துகிட்டே இருக்கும். சொத்து சேர்க்க போறீங்க, பரிசுகள் தேடி வரும், தொழில் நல்லா இருக்கும். கலை தொழில இருக்கீங்க, விளையாட்டு துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உடைய பெயருக்கு புகழ் சேருவதற்கான நேரம் இது. உடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும். ஏன்னா சுக்கிரன் புதன் 2 பேரும் கை கோர்த்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்ல வகையில மாத்தி வைக்கிறாங்க. வெளிநாட்டு பயணங்கள்லாம் என்ன எதிர்பார்த்து நீங்க பயணம் பண்றீங்க அது எல்லாமே கைகூடி வரும். புதிய புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும். இந்த மாளவி யோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமையும். சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படுறதுனால எல்லா விஷயத்தையுமே சர்வ சாதாரணமா ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. இந்த நேரம் காலம்ங்கிறது நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். திரும்பவும் சொல்றேங்க, இந்த இரட்டை யோகம்ங்கிறது நிறைய பணத்தை உங்களை சம்பாதிக்க வைக்கும். நிதிநிலை முன்னேற்றம் இருக்கும். தந்தை உடனான உறவுமே இனிமையா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளாம் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. பரம்பரை சொத்துக்கள்லாம் உங்க கைக்கு வந்து சேரும். தன்னம்பிக்கை அதிகமாகறதுனால எப்பேற்பட்ட சவாலையுமே சமாளிச்சு ஈஸியா வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி சொத்துக்களை நிறைய வாங்கி போடுவீங்க. வாழ்க்கையே செழிப்பா இருக்கும். வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சிங்கிறது அதிகமா இருக்க போகுது. குடும்பத்துக்கிட்ட எல்லாம் உறவு வந்து சிறப்பா இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்துற மாதிரி வாழ்க்கை துணையுடனான உறவுமே ரொம்ப நல்லா இருக்கு. சமுதாயத்துல இந்த மகர ராசிகளுடைய நிலைங்கிறது உயர்வை பார்க்கும். நண்பர்கள் வந்து முழு ஆதரவை கொடுப்பாங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு நடந்துப்பீங்க. திருமணம் ஆணுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கிற மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்குமே நல்ல வரன் தேடி வரும். புதுசா வேலையை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட முயற்சி செஞ்சீங்கன்னாக்கா நல்ல பலனை பார்ப்பீங்க. தொழில் ரீதியாவே கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி கடன் தொல்லையால அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க அதுல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும், நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதுவே வந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் தொண்டர் மத்தியிலும் சரி, மேலிடத்திலும் சரி உங்களுக்கு உயர்வை பெற்றுக் கொடுக்கும். இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக போகங்களுடைய அதிபதி இல்லையா? இன்பம், மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு, பாசம், காதல் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் இவர் தான். இவரால திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர். அதே போல பெண்களுக்கு வந்து நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், உங்க மனசுக்கு பிடிச்ச கணவரை கிடைக்க வைக்கிறது, சுக போகங்கள்ல உங்களை திளைக்க வைக்கிறது, மகிழ்ச்சியை வந்துட்டு அதிகமா கொடுக்கறது எல்லாமே இவர் தான். இப்போ ஒருத்தங்க ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வந்தா கூடங்க திருமணம் தடை இருக்குதுன்னா சுக்கிர பகவானுடைய அமைப்பை தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இவர் மனசு வச்ச மட்டும் தான் உங்களுக்கு வந்து திருமண யோகம் உண்டு. நான் ராஜபோக பலன்களை கொடுக்கக்கூடியவர். ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் இருக்காருனாக்கா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும். வசதியான வாழ்க்கை துணை அமையறதுக்கும் இவர் தாங்க காரணகர்த்தா. இவரால பொன் பொருள் சேரும். தடப்பட்ட எல்லா காரியமும் கடகடன்னு நடந்து முடியும். நீங்க நினைக்கிறது எல்லாமே நிறைவேறுங்க. இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட இனி நடக்கும். இன்னும் சிறப்பா ஒரு படி மேல சொல்றேங்க, விபரீத ராஜயோக அமைப்பை இந்த இரட்டை ராஜயோகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. காதல் மலரும், திடீர்னு மலரும், மனவரவு அதிகமாகும், உங்களுடைய சொல் வெல்லும், மற்றடைய மனசை கவரக்கூடிய வகையில பேசுவீங்க, திடீர் தனயோகம் இருக்கும், வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தவங்க இது எல்லாமே இருக்கே, இது யாரு கொடுக்கலாங்கூடிய அளவுக்கு உங்களுடைய கையில பணம் பொருள போகுது. பொருள் வாங்குறது, நகை வாங்குறது, இன்னும் சொல்ல போனா அந்த சுக்கிர பகவானுடைய ஆதரவின் காரணமா விலை உயர்ந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வீடு தேடி ஒரு பரிசா வந்து சேரும். இன்னைக்கு காதலோட பேச போறீங்க. புதிய காதல் மலரும். வாழ்க்கை துணைக்கிட்டுமே காதல் உணர்வுகள் அதிகமா இருக்கும்.
திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு காதல் உறவுகள்லாம். திரும்பவும் சொல்றேங்க, ஒட்டு மொத்தமா மகர ராசியில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 6 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கு. திருமண தடையா கைகூடும், தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இப்போ வந்துட்டு முயற்சி பண்ணுங்க, நிறைவேறும். வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் வந்து அப்படியே நடக்கும். நீங்க சந்தோஷத்துல திளைக்க போறீங்க. மகாலட்சுமி உங்க வீட்டுல வந்துட்டு முழுவதுமா குடியேறுவாங்க. அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுல வந்துட்டு வழிய போகுது. இது எல்லாமே நிரந்தரமா இருக்கணும்னாக்க வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகையை வழிபாடு செய்வதும் அந்த தெய்வத்திற்கு செந்நிற மலர்களை சமர்ப்பிப்பதும் சிறந்த பரிகாரம் ஆகும். மேலும் லிஸ்ட் போட்ட மாதிரி இதனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம்னா, இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும். எல்லாத்துலயுமே நன்மை கிடைக்கும். செல்வம் பல மடங்கு அதிகமாகும். வேலையில சரியான முடிவு எடுப்பீங்க. அதிகமான பணத்தின் வருமானம் கிடைக்க போகுது. இந்த இரட்டை யோகம் வாழ்க்கையில இனி நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்க போகுது. இப்ப இருக்கக்கூடிய வேலை வணிகத்துல உயர்வு கிடைக்கும், பொருளாதார நிலைய மேம்பாடு கிடைக்கும், புதிய தொழில் ஆரம்பிச்சீங்கன்னாக்கா வெற்றி கிடைக்கும், புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில இனி சிறப்பான பலன்களை மட்டுமே பெற போறீங்க. புதிய வழிகள்ல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல அதிக லாபத்தை பார்க்க போறீங்க. வணிகம் தொழில் செய்யறவங்கலாம் பெரிய அளவுல அதை வந்து விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கைக்குரிய எல்லா பிரச்சனைகளிலுமே விடுதலை கிடைக்க போகுது. மேலும் நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு, சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவரை வணங்கி வரணும். முடிஞ்சதுன்னா மிளகு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருதும், தாயாருக்கு மல்லிகை பூவை அர்ப்பணித்து 3 முறை வலம் வருவதும் உங்களுக்கு பொன்னான காலத்தை கனிந்து வர செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்க கிழக்கு மற்றும் தெற்கு, இந்த திசைகளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னாக்கா சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, குரு ஓரை, இந்த ஓரைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும். இது பெண் தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும்னா ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால இயன்ற உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி எலுமிச்சை மரக்கன்ற நட்டு அதை பராமரிங்க, முன்னேற்றம் உண்டு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது, அடடா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா, ஏகபோக சுகபோக வாழ்க்கை கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மகரம் இனி உயர்வை பார்க்க போறீங்க. நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க.